அண்மை செய்தி. எடப்பாடி பழனிசாமி பதவி விலக கோரி எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் ஆகியோர் போர்க்கொடி தூக்கியிருப்பதாக தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தொடர் தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று அதிமுக மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்து போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர் தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்றும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகவில்லை என்றால் அதிமுக இரண்டாக உடையும் என்று அதிமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களாக கருதப்படும் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் தற்பொழுது போர்க்கொடி தூக்கியிருக்கக்கூடிய நிகழ்வு பெரும் அரசியல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கள தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜேஷ் காத்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது அதிமுக உட்கட்சியில் என்னதான் நடக்குது, கூடுதல் விவரங்கள்? அருணேஷ், 2016 ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்குமே அதிமுக என்பது இந்தியாவினுடைய மாபெரும் இயக்கம், இந்தியாவினுடைய மூன்றாவது மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது. தற்பொழுது அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக அதிமுகவினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் அதற்கான முடிவுகளை எடுப்பதற்காக ஆயத்தமாகி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2017 இடைத்தேர்தல், அதே போல 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக அதிமுக பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவும் ஜெயலலிதா காலத்திலும் சரி, அது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற அந்த வரலாறும் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது தோல்வி முகமாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு அடுத்த கட்டமாக என்ன நகர்வுகள் இருக்கிறது என்பது குறித்ததான தொடர்ச்சியான ஒரு ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் அரசியலில் பல அதிரடி திருப்பங்களையும் பல அதிரடி மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது, பல அதிரடி ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பிரவேசம் என்பது 2 கட்சிகளுக்குமே பாதகமாக அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்டது. அதில் அதிமுக மட்டும் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலமாக எதிர்க்கட்சி அந்தஸ்தையுமே அவர்கள் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கப் போகிறது என்பது குறித்ததான தொடர்ச்சியான ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தியாக நிச்சயமாக அதிமுக அரியணையில் ஏறும் என்று தொடர்ச்சியாக தன்னுடைய உழைப்பை செலுத்தியிருந்தாலும் அதிமுகவின் மீதான அந்த மக்களுடைய நம்பிக்கை என்பது தொடர்ச்சியாக குறைந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக அதை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்ச்சியான ஆலோசனைகள் பல சென்று கொண்டிருந்தாலும் தற்பொழுது மேலும் ஒரு பிளவை சந்திக்கிறதா அதிமுக என்ற கேள்வி எழக்கூடிய அளவிற்கு ஒரு 2 பக்கமே ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சண்முகம் அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மாவட்ட செயலாளர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 36 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சி வி சண்முகத்தை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக இந்த கட்சி பலம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே அவர்கள் பல்வேறு இடங்களில் கோயம்புத்தூர் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருந்தது. ஆனால் விழுப்புரத்திலேயோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதிக்கம் வரவிடாமல் அங்கு அதிகப்படியான அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு என்பது இதுவரைக்கும் அந்த குழு தலைவர் யார் என்பதை தேர்வு செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே போல் அதிமுகவினுடைய கொறடா யார் என்பது தேர்வு செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்கள் அத்தனையிலுமே அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். தன்னை ஒரு அதிமுகவின் முகமாக நிரூபிப்பதற்கு
செய்வதற்கு அவர் தவறியிருக்கிறார் என்பது மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்து, அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. ஏனென்றால் தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே அதிமுக பார்த்து வருகிறது. குறிப்பாக கடந்த முறை இருந்த 63 இலக்கு என்பது தற்பொழுது 47ஆக குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள், வியூகங்கள்லாம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சொன்னதாக கூறப்படுகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றும், குறிப்பாக அதிமுக பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய மாபெரும் இயக்கம், அதனால் இன்றைக்கு வந்த ஒரு கட்சியோட ஒரு திரை கவர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தோடு நாம் கூட்டணி வைத்தால் அதிமுகவிற்கு அது சரியாக இருக்கிறது, அவர்களுக்கு 30 தொகுதிகள் வழங்கினால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாக கூறப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு 108 இடங்களில் வென்றிருக்கிறார்கள். இதை மேற்கோள் காட்டி மூத்த நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள். யாரையும் அவ்வளவு எளிதாக இடை போடக்கூடாது என்பதையெல்லாம் அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறார்கள். அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுகவோடு இணைக்க வேண்டும், அவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த 10 தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தார். தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் எந்த விதமான வாக்கு சதவீதமும் நமக்கு பாதிக்கப்பட போவதில்லை, மீண்டும் நாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தான் இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்ததன் காரணமாக அப்பொழுது அந்த முடிவு கைவிடப்பட்டது. அப்பொழுது கிட்டத்தட்ட 31 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தன்னுடைய அந்த வாக்கு வங்கியை நிரூபித்திருந்தார்கள். அதனால் அதிமுகவினுடைய அந்த ஆட்சி என்பது இழந்தது. அதே போல தான் தற்பொழுது வெற்றி கழகத்திற்கும் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கவர்கள் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதிக பிரயத்தனம் எடுத்தார்கள். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்காதன் ஒரு காரணமாக தற்பொழுது மீண்டும் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடத்தில் பேசும் பொழுது அவருடைய பொலிட்டிக்கல் அனலைஸ் அல்லது பொலிட்டிக்கல் அவர் போடக்கூடிய அந்த வியூகங்கள் என்பது செயல்படுத்த முடியாமல் வடிவம் பெற முடியாதன் காரணமாக அதிமுக இந்த மாதிரியான ஒரு தோல்விகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் மற்றொரு புறம் இங்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர் தலைமையிலும் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுகள் பல வினோதமாக வந்திருக்கிறது. வினோதமான அடுத்தடுத்த பரபரப்பு, அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மிக முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் ஆதரவு அளிப்போம், அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் என்று தெரிவித்ததாகவும் அமைச்சரவையில் பங்கேற்போம் என்றும் தெரிவித்ததாகவும், ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இப்படி ஒரு கட்சிக்கு நாம் ஆதரவு அளித்து அவர்களுடைய அமைச்சரவைக்கு போனால் நாம் மாபெரும் இயக்கமாக இருந்தோம், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை பின்பற்றி தமிழக மக்களுக்கு நல்லதொரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்த இயக்கம் இப்போ வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆதரவு அளித்தால் அது நம்மை நாமே சிறுமைப்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதுவுமே இங்கே இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியாக கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், ஆனால் எல்லாவற்றிற்குமே முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் என்ன மாதிரியான முடிவுகளை இவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்றோ அல்லது நாளையோ அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதேபோல எஸ்பி வேலுமணி ஆகியோர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இடத்தில் பேசும் பொழுதும் தோல்வி என்பது இயல்பான ஒன்றுதான். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அது ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக இருக்கிறது. தோல்விகளை கண்டு துவளக்கூடிய இயக்கம் அதிமுக அல்ல. எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி ஜெயலலிதா வரைக்குமே 89 அதே போல் 91 96 எல்லாம் பல தோல்விகளை அதிமுக சந்தித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான். அதனால் அனைவரும் ஒற்றுமையோடு ஒன்றாக செயல்பட்டு ஒரு முடிவை எடுக்கலாம் என்று அங்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காமராஜ், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், அதேபோல் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வளர்மதி, கோகுலேந்திராவெல்லாம் சி வி சண்முகம் அவர்களை சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் அவர்களுடைய முயற்சி பலனளிக்கவில்லை என்றுதான் தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கப் போகிறது, அதிமுகவினுடைய அடுத்த
அடுத்த கட்ட மூவ் என்ன என்பதெல்லாம் குறித்து இன்னும் சில நாட்களில் நமக்கு தெரிய வரும். தொடர்ச்சியான ஆலோசனைகள், தொடர்ச்சியான கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2016க்கு பிறகு 17க்கு பிறகாக இப்படியான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டியது தேவை என்பது இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பிளவுபடுவதோ அல்லது ஒன்றாக இருவதோ, ஒன்றாக இணைவது என்பது ஒரு பொருட்டாக இருக்காது. ஏனென்றால் 1987இல் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகாக ஜே அணி, ஜா அணி என பிரிந்து அதில் ஜெயலலிதா அவர்கள் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்று அவர் அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2017 போது ஓ பன்னீர்செல்வம் தர்மமித்தம் என்று தொடங்கியிருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகாக. இப்படியாக தொடர்ச்சியாக அதிமுக இந்த மாதிரியான சோதனை காலத்தை சந்தித்து வருவது இயல்பான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சோதனைகளிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்குமே சமூக நீதி, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, அந்த மாநில சுயாட்சியை அவர்கள் காக்க வேண்டிய தேவை என்பது அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரைக்குமே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மூத்த அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் கூறுவது என்னவென்றால், கிட்டத்தட்ட அம்மா காலத்தில், அதாவது ஜெயலலிதா காலத்தில் இதே மாதிரியான சூழல்கள் இருந்தது. எம்ஜிஆரிடமிருந்து பிரிந்து வந்தவர்கள், ஜெயலலிதாவிற்கு எதிராக நின்றவர்கள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கி 1991இல் ஆட்சியை கட்டமைத்தார் அம்மா அவர்கள் என்றெல்லாம் அவர்கள் கூறக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஏனென்றால் இங்கிருந்து பிரிந்து சென்றார்கள். செங்கோட்டையன் சென்றார், ஓ பன்னீர்செல்வம் சென்றார். அவர்களெல்லாம் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். செங்கோட்டையன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து ஒரு புதிதாக வந்த இயக்கம் தான். அந்த புதிதாக வந்த இயக்கத்தோடு இணைந்து எனக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அங்கு அமைச்சராக அவர் பதவியேற்க இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய மனதுடன் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்று மூத்த நிர்வாகிகள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். எதற்கெடுத்தாலுமே தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர் என்று இருப்பதை விட ஒருவருக்கு வாய்ப்பளிக்கணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கூட மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் வைத்தார்கள். குறிப்பாக சசிகலாவை அதிமுகவிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் பெரும் முயற்சி எடுத்தார்கள். அவர் தனியாக ஒரு இயக்கத்தை கண்டு தற்பொழுது கிட்டத்தட்ட 7 இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றியை பறித்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து கொண்டே போகும்பொழுது மக்களிடையே அந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்படும் என்று பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிக இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது. அது மிகப்பெரிய, ஏனென்றால் இந்தியாவினுடைய 4வது மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்த அதிமுக தற்பொழுது பல இடங்களில், பல தொகுதிகளில் டெபாசிட் இழப்பது என்பது அந்த கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து மீட்டு வரக்கூடிய அதற்கான தேவை என்பது இருப்பதாகத்தான் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் நினைக்கிறார்கள். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஒரு செயல் திட்டமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அப்படி பேசி வரும்பொழுதுதான் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோடு அவர்கள் இணைந்து செயல்படலாம், இணைந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று முன்வரும் பொழுது அதற்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்காததான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் இன்றோ அல்லது நாளையோ அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. CV சண்முகம் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் இடத்தில் பேசும்பொழுது, நீங்கள் நினைப்பது போல அதிமுக பிளவுபடாது. அதிமுக என்றைக்குமே மாபெரும் ஒரு இயக்கமாக, ஃபீனிக்ஸ் பறவையாக பீரிட்டு போடக்கூடிய ஒரு இயக்கமாக திகழும் என்பதை அவர்கள் மீண்டுமாக தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்க்கலாம். The Chennai Silks in Mega Summer Sale.